ஒருமுறை குருகுலத்தில் மாமிசம் புசிக்கும் ஒரு சிறுவன் குருவிடம் தனக்கு மாமிசத்தை விட ஆசைதான், ஆனால் ஒரு பெரியவர் நாம் இவைகளை உண்பதை விடுத்தால் பிறப்பு இறப்பு சுழற்சி தடைபடும் என்றார். அதனாலே உண்கிறேன் என்றான். குருவோ அமைதியுடன் என்னோடு வா என்று தன் சீடர்களுடன் காட்டின் வழியே அழைத்து சென்றார். வெகுநேரம் பயணிக்க பசித்தாங்காத சிறுவன் இடையில் ஒரு மரத்தை தேடி பழத்தை உண்டுவிட்டு பின்தொடர்ந்தான். சிறுவன் குருவை சென்றடைந்ததும் குரு சிரித்து கொண்டே, உன் பசிக்கு வழியில் உன்னை கடந்து சென்று மிருகங்கள் எதையாவது கொண்டு புசித்திருக்கலாமே என்றார். சிறுவன் ஆச்சரியத்துடன், எனக்கு அதை கொல்லும் அளவு வலிமையான பற்களும் நகங்களும் சிங்கத்தைப் போல் இல்லையே, அத்தோடு மாமிசம் சமைக்காமல் புசிக்க அருவருப்பாக இருக்குமே என்று திகைத்தான். குருவோ புன்னகித்தபடி, பிறப்பு இறப்பு சுழற்சியை சமன் செய்ய மாமிச உண்ணியாய் மிருகங்களே இருக்கும் பொழுது நீ ஏன் மனிதனாய் பிறந்தாய் என்று அவ்விடம் விட்டு சென்றார். அன்று முதல் அச்சிறுவன் ஆன்மீக பயணத்தை துவங்கினான்.